ஃப்ரெண்ட்ஸ், ஒரு தடவை இந்த டீயை குடிங்க, நரம்புல இருக்கிற பலகீனம், வீக்கம், பிளாக்கேஜ் இந்த பிரச்சனை பூர்த்தியா குறைஞ்சு போகும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம உடல்ல நரம்பு ஒரு உறுப்புல இருந்து இன்னொரு உறுப்புக்கு ரத்தத்தை எடுத்துட்டு போகுது. எப்பெல்லாம் நம்ம நரம்பு பலகீனமாகுதோ அப்போ நம்ம உடல்ல எத்தனையோ சைடு எஃபெக்ட் உருவாகுது. அதுக்காக தான் இன்னைக்கு இந்த வீடியோல நரம்பு பலகீனம், வீக்கம், வலி, பிளாக்கேஜ், வெரிகோஸ் வெயின், நரம்பு சம்பந்தப்பட்ட அத்தனை பிரச்சனைகளையுமே அற்புதமா எஃபெக்டிவா கியூர் பண்ற ரெமடியை எப்படி தயார் பண்றதுங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த ரெமடி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்றதுக்கு மட்டும் மறந்துடாதீங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெமடியை தயார் பண்றதுக்கு நமக்கு முதல்ல தேவைப்படுற பொருள் பட்டை. இதுதான் இங்கிலீஷ்ல சின்னமன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், பட்டை கொலஸ்ட்ரால், அதிக உடல் எடையை குறைக்கிறதுக்கு உபயோகப்படுது. அதே மாதிரி சளி, இருமல், காய்ச்சலை குறைக்கிறதுக்கும் பட்டை ரொம்ப அற்புதமா பயன்படுது. அது மட்டும் இல்லாம இது நம்மளோட பிளட் சர்க்குலேஷனை தூண்டி விடுது. எப்பெல்லாம் நமக்கு பிளட் சர்க்குலேஷன் சரியா இருக்குதோ அப்போ ஆட்டோமேட்டிக்கா நம்மளோட நரம்புகள் பலம் அடையுது. இப்போ நமக்கு தேவையான இரண்டாவது பொருள் பெரிய ஏலக்காய். இத கருப்பு ஏலக்காய் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இது உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகள்ல சுலபமா கிடைக்குது. பாத்தீங்கல்ல ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி இருக்கும். இந்த கருப்பு ஏலக்காயை எடுத்துக்கோங்க. முக்கியமா ஆயுர்வேதத்துல ஹை பிபியை குறைக்கிறதுக்கு அற்புதமா பயன்படுதுங்க. பிளட் பிரஷரை கண்ட்ரோல்ல வச்சிருக்குது. முக்கியமா நரம்பை கிளீன் பண்றதுக்கு அற்புதமா பயன்படுது. நரம்புல ஏதாவது பிளாக்கேஜ் இருந்தாலும் அதை கிளியர் பண்ணுது. இப்போ இதோட சேர்த்து நமக்கு தேவைப்படுற மூணாவது பொருள் லவங்கம். ஆனா லவங்கத்தை பயன்படுத்துற சரியான அளவை தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். இதுல ஆன்டி இன்ஃப்ளமேஷன் ப்ராப்பர்ட்டி அதிகமா இருக்குது. அஜீரணம், மலச்சிக்கல், வயிறு உப்புசம் இந்த பிரச்சனையே வராது. இந்த மூணு பொருளை பயன்படுத்தி நம்ம ஒரு கஷாயத்தை தயார் பண்ண போறோம். இதுக்காக நம்ம ஒரு பேன் வச்சு ஸ்டவ் சிம்ல வச்சுக்கிட்டு அதுல ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணிய ஊத்திக்கோங்க. முதல்ல இதுல பட்டை பொடிய சேர்த்துக்கோங்க. டைரக்டா பட்டைய சேர்க்க கூடாது. வீட்டுல பட்டை பொடி தயார் பண்ணி அதை சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு கருப்பு ஏலக்காய், 2 கிராம்பை எடுத்துக்கிட்டு அதை உரல்ல இடிச்சு அதுக்கப்புறமா இந்த ட்ரிங்க்ல சேர்த்துக்கோங்க. பாத்தீங்கல்ல ஃப்ரெண்ட்ஸ், இந்த ட்ரிங்க்ல எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா 5ல இருந்து 7 நிமிஷத்துக்கு பாயில் பண்ணணும். இதுல நீங்க முக்கியமா ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னன்னா, கேஸ லோ ஃப்ளேம்ல வச்சு மட்டும்தான் பாயில் பண்ணணும். இதனால மெதுவா இந்த சத்துக்கள் எல்லாமே தண்ணியில இறங்குது. ஃப்ரெண்ட்ஸ், இப்ப தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சு 2ல இருந்து 3 நிமிஷம் ஆயிருச்சு. இதுல நம்ம இன்னொரு பொருளை சேர்க்க போறோம். அது என்னன்னா வெல்லம். நம்ம இதுல வெல்லத்தை சேர்க்கறதால இதனால நமக்கு கிடைக்கிற பெனிஃபிட்ஸ் 4 மடங்கா கிடைக்குது. இந்த மாதிரி வெல்லத்தை சேர்த்ததுக்கு அப்புறமா 2ல இருந்து 3 நிமிஷத்துக்கு நல்லா சூடுபடுத்துங்க. பாத்தீங்கல்ல ஃப்ரெண்ட்ஸ், இப்ப தண்ணி நல்லா கொதிச்சு பாதியா வத்திருச்சு. இப்போ இந்த ட்ரிங்க ஒரு ஸ்ட்ரெயினரை வச்சு வடிகட்டிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ட்ரிங்க் ஒரு ஆளுக்கு ஒரு தடவை குடிக்கிறதுக்காக நம்ம ரெடி பண்ணிருக்கோம். ஒருவேளை உங்களுக்கு அதிகமா தேவைப்பட்டதுன்னா நம்ம இப்ப சொன்ன பொருட்களோட அளவுகளை அதிகப்படுத்தி அதிகமா தயார் பண்ணிக்கோங்க. இதை யூஸ் பண்றதால நம்ம உடல்ல பிளட் ஃப்ளோ நல்லா நடக்குது. உங்களுக்கு எப்பயுமே ஹார்ட் பிளாக்கேஜ் பிரச்சனையே வராது. வேலை எங்கேயாவது பிளாக்கேஜ் இருந்தாலும் அது கொஞ்ச காலத்திலேயே கொஞ்சமா கரைஞ்சு போகுது. இந்த ட்ரிங்க்ல விட்டமின், மினரல்ஸ் அதிகமா இருக்குது. இதை எடுத்துக்கிறதால உங்க எலும்புகள் பலமா தயாராகுது. இதனால உங்க முழங்கால் வலி, மூட்டு வலியில இருந்து நல்ல நிவாரணம் கிடைக்குது. ஆனா இந்த ட்ரிங்க வெறும் வயித்துல ஒரு நாளைக்கு ஒரு தடவை குடிக்கணும். இத குடிக்கிறப்போ நீங்க ஒரு முக்கியமான விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கணும். உங்க உடல்ல எங்கேயாவது நர்வ் வீக்னஸ், நரம்பு வலி ஏற்பட்டதுன்னா அந்த இடத்துல நம்ம அடிச்சுக்கிட்டே இருக்க கூடாது. உங்களுக்கு தேவைப்பட்டா நல்லெண்ணெய வச்சு நல்லா மசாஜ் பண்ணி விடலாம். இதனால உங்களுக்கு நல்ல தீர்வு கிடைக்குது. மசாஜ் பண்றதுக்கு நல்லெண்ணெய் இல்லாட்டி ஆலிவ் ஆயில தாராளமா பயன்படுத்தலாம். இதோட பிராணாயாமம் பண்றதால கூட நரம்பு பலகீனத்துல இருந்து நல்ல நிவாரணம் கிடைக்குது. முக்கியமா வஸ்திரிகா பிராணாயாமத்தை கண்டிப்பா பண்ணுங்க. பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த ரெமடியை கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம ரெமடியில ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல சொல்றதுக்கு மறந்துடாதீங்க. நான் உங்களுக்கு கண்டிப்பா ரிப்ளை பண்றேன். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோவோட நான் உங்களை மீட் பண்றேன். Until then, take it, bye.